பிறந்து 9 நாளான பச்சிளம் குழந்தை மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு. சென்னை பல்லாவரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணபுரம் பகுதியை சார்ந்தவர் யுவராஜ். இவர் சிசிடிவி கேமரா பொருத்தும் நபராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ராதிகா என்பவருடன் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பெண் குழந்தை 1 கிலோ 400 கிராம் எடையுடன் இருந்ததாகவும் 8 மாதத்தில் பிறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைக்கு மஞ்சள் காமாலையும் எடை குறைவாகவும் இருந்ததால் மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கண்ணாடியை தனது கையால் குத்தி உடைத்தார். இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணாடியை உடைக்கும் பொழுது கண்ணாடி கையை கிழித்ததில் பலத்த காயமடைந்த யுவராஜ் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு அதே மருத்துவமனையில் அவசர பிரிவில் அனுமதித்தனர். தொடர்ந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்ததால் அவசர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்சமயம் குரோம்பேட்டை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.